வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகாசி விசாக விரத முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். 21 நாள் விரத முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வைகாசி விசாகம் விரத முறையை பற்றி சொல்ல போகிறேன்றது. இது முருகரோட ஜெயந்தி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி, நம்ம என்னென்னமோ ஜெயந்தி சொல்கிறோம். அதில் முருகர் ஜெயந்தி அப்படிங்கிறது தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு தான் முருகப்பெருமான் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் ஒன்று சேர வருவது தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்கிறோம். முருகப்பெருமானோட பக்தர்கள் எல்லாருக்குமே முருகருக்காக விரதம் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அதுவும் முருகரோட பிறந்த நாளுக்காக நம்ம விரதம் இருக்க போகிறோம், நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா எல்லா முருக பக்தர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த விரத முறையை மேற்கொள்ள போகிறோம். 21 நாள் விரத முறை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வருடம் வைகாசி விசாகம் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை தான் நம்ம கொண்டாட போகிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதியே மதியம் 2 மணிலேருந்து விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஆனால் சூரிய உதயத்திலிருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துக்கிடுவோம். அதனால திங்கட்கிழமை 9ஆம் தேதி வைகாசி விசாகம் திருநாளாக நம்ம கொண்டாட போகிறோம். இப்படி நம்ம விரதம் இருக்கிறதுக்கு என்ன பலன்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுப்பாருங்க. சாதாரணமாக நம்ம முருகனுக்காக விரதம் இருக்கோம் அப்படின்னாலே நம்ம கேட்ட எல்லாத்தையுமே முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதுவும் அவரோட பிறந்த நாளுக்காக நம்ம விரதம் இருக்கிறதுக்கு நம்ம என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் நிச்சயமாக அதை நடத்தி கொடுப்பாரு. அதில் நீங்கள் எந்த டவுட்டுமே நீங்கள் பட வேணாம். அதாவது குழந்தை பேரு வேணுமா, அன்னைக்கு முருகப்பெருமானோட பிறந்த நாள் அப்படிங்கிறனால குழந்தை வரம் வேண்டுறவங்க அன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பேரு தருவாருங்க. தொழில் நல்லபடியாக போகணும், சொந்த வீடு வாங்கணும், கடன் பிரச்சனை தீரணும், நோய் தீரணும், இல்லை ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமைக்கும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அப்படி என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க. 21 நாள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா மே 20ஆம் தேதியிலேருந்து ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் கணக்கு பண்ணோம் அப்படின்னா 21 நாள் ஆகும். நீங்கள் இன்னைக்கு இருந்து உங்களோட விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம். விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீடை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு, பூஜை அறை எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திட்டு, சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கு ஏற்றும் போது உங்களோட குலதெய்வத்தை நினச்சி ₹1 நாணயத்தை எடுத்து வச்சு இந்த 21 நாள் விரதத்தை நான் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வம் எந்த குலதெய்வமோ அவங்கள வேண்டி அந்த நாணயத்தை எடுத்து வச்சுட்டு விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விரதம் ஸ்டார்ட் பண்ணுற நாளே முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து நெய்வேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கலோ இல்லை முருகருக்கு பிடித்த ஏதாவது இனிப்பு வகையை நீங்கள் செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். 21 நாளும் முருகப்பெருமானுக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்கில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். முடியாதவங்க, நெய் ஊற்ற முடியாதவங்க விளக்கெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றலாம். நெய் தீபம் போடும்போது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதனால தான் நெய் தீபம் ஏற்ற சொல்கிறேன். விரதம் ஸ்டார்ட் பண்ணுற நாளே நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால வெற்றிலை தீபம் செவ்வாய் ஹோரைகளில் நீங்கள் ஏற்றலாம். விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு நெய்வேத்தியம் படைச்சு பூக்களால் முருகப்பெருமானுக்கு பிடித்த பூக்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யும்போது வேல்மாறலோ திருப்புகளோ இல்லை கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ உங்களுக்கு எந்த பாடல்கள் தெரியுமோ அந்த பாடல்களை முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் பாடி முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யலாம். இப்படி இந்த 21 நாளுமே நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி
பூஜை செய்யும்போது நீங்கள் எந்த காரணத்துக்காக இந்த விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்களோ அந்த விரதத்தை இந்த 21 நாள் முடியறதுக்குள்ளேயே முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க. வைகாசி விசாக திருநாளன்று நீங்கள் முருகருக்காக பால் குடம் எடுத்து காலையில் கோவிலுக்கு போய் முருகரை தரிசிச்சுட்டு வந்துட்டு வீட்லையும் பூஜை செஞ்சு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கிறலாம். வைகாசி விசாகத்தை அன்னைக்கு முருகருக்கு நெய்வேத்தியமாக நீர்மோரும் பானகமும் வைங்க. அது முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. இப்படி நீங்கள் விரதம் இருக்கும் இந்த காலங்களில் முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கனவுல காட்சி கொடுத்து நீங்கள் வேண்டின ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியையும் உங்ககிட்ட கண்டிப்பாக முருகப்பெருமான் காட்டுவாருங்க. வைகாசி விசாகத்திற்காக விரதம் இருக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. மரச்செக்கு, தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. தொடர்ந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க. நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க. ஆர்டர் கொடுத்துட்டு ஃபீட்பேக்கும் ரொம்பவே சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்கங்க. ரொம்பவே சுத்தமான முறையில் தாங்க ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் நம்ம மரச்செக்கு எண்ணெய் ஆட்டுறோம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே நம்மளோட எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் ஆயிருங்க. அடுத்த நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட்டி நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோங்க. எதுவுமே ஸ்டாக் வைக்கிறது இல்லைங்க. ஒரு தடவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தொடர்ந்து எனக்கு ஆர்டர் கொடுப்பீங்கங்க. நிறைய பேர் நமக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வர்றாங்கங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா உணவு தாங்க. அந்த உணவு ஆரோக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாகவே இருக்குங்க. நம்ம எதுலையோ மாற்றங்கள் கொண்டு வர்றவங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்குங்க. நம்மக்கிட்ட தொடர்ந்து பல்க் ஆர்டராகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை வாங்குறாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பல்க் ஆர்டராக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. நிறையவே எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. இது நம்மளோட ஹேர் ஆயில் தாங்க. நம்மளோட ஹேர் ஆயில் முடியை அடர்த்தியாக வளர வைக்குங்க. ஒரு முடி கூட கொட்டாத அளவுக்கு உங்களோட முடியை வளர வைக்குங்க. இளநரை பிரச்சனைக்கு, முன் தலை வழுக்கையாக இருக்குது, இல்லை வழுக்கை தலை பிரச்சனை இருக்குது, முடி அதிகமாக கொட்டுது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கேல்பில் இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இந்த ஹேர் ஆயில் இருக்குங்க. தொடர்ந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க. இந்த ஆர்டர் கூட நம்மக்கிட்ட 2 லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணாங்கங்க. இப்போ மொத்தமாக பல்க் ஆர்டராக எனக்கு கொடுத்துருக்காங்க. ஹேர் ஆயிலுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை. இப்படி ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸும் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. இது எல்லாமே முருகப்பெருமானோட அருள் தாங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.